வெல்கம் டு கே காம்பிட். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ ஈஸியாக இருக்கும்னா வென் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் த பாலிட்டி தட் ஷுட் பி என்னப்பா வெரி ஈஸி டு யூ. ஓகே, அப்போ இது வந்து நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்தளவு என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்தளவு அவங்களுடைய ரோல் பார்க்க போகிறோம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்க போகிறோம். ஓகேவா? அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். எந்த அமைப்புல அவங்க அமைஞ்சிருக்காங்கன்றது பார்க்க இருக்கிறோம் இந்த இடத்துல. அப்புறம் இந்தியாவ பார்க்க போறோம் நம்ம. இந்தியால இந்தியால வந்து யாரானது நேஷனல் பார்ட்டி பார்க்குறோம். இந்தியால வந்து யாரெல்லாம் நேஷனல் பார்ட்டி அண்ட் வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி அண்ட் யாரெல்லாம் ஸ்டேட் பார்ட்டி அவங்களுடைய எலிஜிபிலிட்டி அதுவும் பார்க்க இருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவை பார்க்குறோம் நம்ம. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஏ சிங்கிள் பார்ட்டியா ஆர் டூ பார்ட்டி சிஸ்டமா ஆர் மல்டி பார்ட்டி சிஸ்டமா அதை இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாடத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்க்குறோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த எசென்சியல் டு இந்தியாஸ் டெமோக்ரட்டிக் சிஸ்டம். ஓகேவா? இந்தியா இஸ் அ டெமோக்ரஸி. அப்போ இந்தியான்ற யாருப்பா மக்களாட்சின்றாங்க. ஏன் சொல்றாங்க மக்களாட்சி சொல்லிட்டு? ஓகேவா? as per the ஆபிரகாம் லிங்கன். ஓகேவா? அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி அப்படிம்பாங்க. பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் தென் ஃபார் த பீப்புள் அப்படிம்பாங்க. அதானப்பா மக்களாட்சி அப்படிம்பாங்க. அப்போ அந்த மக்களாட்சியில பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மக்களாட்சி இருக்குது அப்படின்னக்கூடிய மக்களுடைய குரலை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் யாருப்பா? அரசியல் கட்சிகள் அப்படிம்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? இவங்களோட மிகப்பெரிய மோட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த டெசிஷன் மேக்கிங் ஆஃப் தி கவர்மெண்ட். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க. ஆனால் அந்த முடிவு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்னது பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைச்சுவாங்க. அந்த மக்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ அல்லது என்னது அல்லது அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க, குரல் எழுப்புறாங்க. அப்போ அங்கிருந்து என்ன மாறுது அப்படின்னா கவர்மெண்ட்ல முடிவு என்ன செய்யுது, மாற்றம் பெறுகிறது. ஓகேங்களா? அப்பதான் அதான் உங்களுடைய மிகப்பெரிய வேலை இந்த இடத்துல. ஓகேவா? தே ரெப்ரசென்ட் டைவர்ஸ் ஐடியாலஜிஸ். ஓகேவா? அப்போ பாருங்க இந்தியாவில். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு பாருங்க. தமிழ்நாடு எக்ஸாம்பிள் எத்தனை கட்சி இருக்கு இப்போ தமிழ்நாட்டில்? ஓகே, தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்குது, தென் ஏடிஎம்கே இருக்குது. ஓகேவா? பிஜேபி இருக்காங்க, என்டிகே இருக்குது அண்ட் நியூ பார்ட்டி டிவிகே இருக்குது. ஓகேவா? மோர் கட்சி நம்ம நினைக்கிறது. அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குது. லாட் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகே, அப்போ ஒவ்வொரு பார்ட்டி டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ். ஓகேவா? அப்போ டிஎம்கே என்னது தேவ டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ். அவங்க அவங்க நினைச்சுவாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்கு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? ஏடிஎம்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அம்மா ஆட்சி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து விமனுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட இதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ என்டிகே நினச்சிவாங்க அவங்க வந்து இந்த ஸ்பீக்கர் என்னப்பா தமிழ் தேசியம். ஓகே, அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் நினச்சிவாங்க அவங்க வந்து தமிழர்கள் நினச்சிவாங்க அவங்க வந்து மையமாச்சவங்க நினச்சிவாங்க பேச ஆரம்பிப்பாங்க. டிவிக்கு ஒரு மோட்டிவ் என்ன? அவங்க செக்யூரிட்டி ஆஃப் த விமன். ஓகே, அப்போ பெண்களுக்கு நாங்கள் செக்யூர் தரோம் இந்த இடத்துல நாங்கள். அப்புறம் வந்து போலீஸோ மற்றவங்க பீப்புள்ஸை அவங்க துன்புறுத்திடக்கூடாது அப்படின்றாங்க. அதுபோக இந்த ஆல்சோ கிவன் த இம்பார்ட்டன்ஸ் இந்த எஜுகேஷன் ஆல்சோ. அதானது அவங்களோட ஐடியாலஜி. ஓகேவா? பண்ணது ஒவ்வொரு கட்சிக்கு மிக டிஃப்ரெண்ட் என்னப்பா ஐடியாலஜிஸ். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ரெப்ரசென்ட் டைவர்ஸ் ஐடியாலஜிஸ், வேல்யூஸ் அண்ட் பாலிசிஸ் அட் போத் நேஷனல் ஆஸ் வெல் அஸ் ரீஜனல் லெவல். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா அவை தேசிய மற்றும் பிராந்திய மட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சித்தாந்தங்கள் பல்வேறு மதிப்புகள் மற்றும் கொள்கைகள் பிரதிநிதி கொள்கைகளை உருவாக்குகின்றன. கொள்கைகள் அவங்க பேசுகின்றனர். ஓகேவா? அதை பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the political parties provide a platform for citizens to express their aspirations, grievances and political preference. ஓகேவா? அப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடிமக்கள் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய நோக்கங்கள். ஓகேவா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள், அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இந்த இடத்துல. அப்ப இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மிக முக்கியமான ரோல் என்ன பண்ணா இந்த ஆக்ட் பிரிட்ஜ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் பீப்புள். மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் யாருன்றாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றாங்க. இதில் வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்களோ தேர் த மெஜாரிட்டி. ஓகேவா? யார் வந்து வின்னிங் பார்ட்டியோ அவங்க என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் வந்து செகண்ட்ல வர்றாங்களோ அவங்க வந்து அப்போசிஷன் பார்ட்டிம்பாங்க. இந்த அப்போசிஷன் பார்ட்டியோட மிகப்பெரிய ரோல் என்ன அப்படின்னா தே வாண்ட் டு என்ஷூர் த அக்கௌண்டபிலிட்டி.
ஓகேவா? அந்த வின்னிங் பார்ட்டி ப்ராப்பரா பண்றாங்களா? அவங்க சரியா பண்ணலையா? தே ஹேவ் டு என்ஷூர் த அக்கவுண்டபிலிட்டி ஆஃப் தி பீப்பிள். அதானது அப்போசிஷன் பார்ட்டி வேலை இந்த இடத்துல. ஓகே. இதான் அவங்க பண்ணக்கூடிய அவங்க இதான் அவங்களுடைய பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒர்க்ன்றாங்க. அப்ப இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிய பத்தி பேசியிருக்காங்க சார் நம்மளுடைய பேசியிருக்காங்களா கான்ஸ்டிடியூஷன்ல? அத பத்தி பேசப்படவில்லை. அப்ப சொல்லக்கூடிய ஆக்ட் இந்த ஆக்ட் சொல்லுதுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிய பத்தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட்மா ஓகேவா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்பாங்க. ஓகேவா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஓகேவா? அதுல பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன? அவங்களுக்கு இருக்கக்கூடிய சம் எலிஜிபிலிட்டி. ஓகே. அதான் ஒண்ணு சொல்றாங்க. தே ஆர் கவர்ன்டு ஆர் மேனேஜ்ட் ஆர் சூப்பர்விஷன்டு பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுல ஃபார்ம் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி பாத்தீங்க அப்படின்னா அவங்கள அவங்களது சூப்பர்வைஸ் பண்றது, மேனேஜ் பண்றது யாரு சார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்றாங்க. அவங்க தான் நினைச்சுவாங்க நமக்கு எலெக்ஷன் சிம்பல் கொடுப்பாங்க. யாரு? இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேவா? ஆர்டிகல் 324 ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? இவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா தே பிளே எ வைட்டல் ரோல் இன் தி எலெக்ஷன்ஸ், ஃபார்மிங் எ கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஷேப்பிங் த பப்ளிக் பாலிசி. அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க தேர்தலில் பங்கேற்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க? அவங்க தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. அதுபோக அவங்க திட்டங்களை உருவாக்குகின்றனர் அப்படின்றாங்க. யாரு? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவங்களுடைய இது பார்க்குறோம் நம்ம அமைப்பு பார்க்குறோம். அப்போ எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 3 எசென்சியல் காம்போனன்ட்ஸ். ஓகேவானது ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா தேகவனப்பா 3 எசென்சியல் காம்போனன்ட்ஸ். அது யாரெல்லாம் சார் அப்படின்னா லீடர், ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் என்னப்பா ஃபாலோயர்ஸ். ஓகே. அப்படின்னது ஒரு 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 கட்சின்றது கண்டிப்பாக நினச்சவங்க தலைவர் இருப்பார், அடுத்திருப்பாங்க செயலில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் யாருப்பா அந்த கட்சி ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. அதானது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றாங்க இந்த இடத்துல. ஓகேவா? சார் என்ன சொல்றாங்கன்னா a party is officially recognized if it has engaged in political activity for 5 years and secured at least 6% votes in the லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். அப்படின்னது ஒரு பார்ட்டி ஒரு கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறதா ஆர் இல்லையான்றது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்கேஜிங் தி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு அவங்க கண்டிப்பாக அடுத்த 5 இயர்ஸ்க்கு அவங்க என்கேஜிங் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அட்லீஸ்ட் தே வாண்ட் டு செக்யூரிங் த 6% ஆஃப் த ஓட்ஸ் இன் தி லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். அப்படின்னது யார் ஒரு 6% 6 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்காங்களோ 5 வருடத்திற்கு என்கேஜிங் இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு அடுத்து பேசுறதே கிடையாது, அமைதியாக போயிட்டாங்க. அந்த பார்ட்டி இருந்து வேஸ்ட்டு அப்படின்றாங்க. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு அடுத்த 5 இடம் அதை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கணும். என்ன மக்களுக்கு பிரச்சனை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. அது போக எலெக்ஷன் கண்டிப்பாக பங்கேற்க ஆரம்பிக்கணும். பங்கேற்று அவங்க அந்த வேல்ட் ஓட்ஸில் தே ஹவ் டு செக்யூரிங் த 6% ஆஃப் த ஓட்ஸ். ஓகேங்களா? அப்படின்னது 6 விழுக்காடு ஓட்டு இருந்தால் தான் அவங்க ஒரு அஃபிஷியல் ரெகனைஸ்டு பார்ட்டி அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா கம்பேரிங் வித் யூஎஸ்ஏ, ஆல்சோ கம்பேரிங் வித் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பாங்களே, அந்த கம்யூனிஸ்ட் இது இருப்பாங்க கண்ட்ரி இருப்பாங்களே, யார்? ரஷ்யா, சைனா. நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே. அப்போ எங்கே சிங்கிள் பார்ட்டி, எங்கே ஒற்றை கட்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவில், தென் நார்த் கொரியா அண்ட் கியூபா. யாரெல்லாம் மோஸ்ட்லி கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸோ த யூசிங் த சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் பாங்க. ஓகேவா? எங்கெல்லாம்ப்பா? சைனாவில் சிங்கிள் பார்ட்டி அண்ட் நார்த் கொரியா அண்ட் கியூபா. ஓகேங்களா? பை பார்ட்டி. ஓகேவா? டுயல் பார்ட்டி அப்படிமாக்கிறது இரு கட்சி முறை எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்க? யூஎஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? தேக ஒன்லி த 2 பார்ட்டிஸ். ஒன்று ரிப்பப்ளிக்கன், இன்னொன்று டெமோக்ராட்டிக். ஓகேவா? அண்ட் யூகேல சொல்லுவாங்க ஒன்று லேபர் பார்ட்டி, இன்னொருத்தவங்க யாருப்பா? கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. அவங்களாம் யாருப்பா? பை பார்ட்டி. பட் இந்தியா இஸ் மல்டி பார்ட்டி சிஸ்டம் பாங்க. இந்தியான்றது ஒரு பல கட்சி முறையை கொண்டுள்ள ஒரு அமைப்பு அப்படிம்பாங்க. இந்தியா நினைச்சலாம் யாருக்கும் தோணுது அவங்க நினைச்சா கட்சியை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்குது. ஓகேவா? அண்ட் பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, டிவிகே இருக்குது, விசிகே இருக்குது, என்டிகே இருக்குது, பிஜேபி, ஐஎன்சி இருக்குது. ஓகேவா? அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, தமிழ் முன்னேற்ற கழகம் இருக்குது. அப்போ நிறைய கட்சிகள் இருக்குது. ஓகேவா? இங்கே இந்தியாவில். அப்போ இந்தியான்றது ஒரு மல்டி பார்ட்டின்றாங்க. பல கட்சி அமைப்பு ஃபாலோ பண்ணுற இந்த இடத்துல நம்ம. ஓகேவா? அட் த நேஷனல் ஆல்வேஸ் என்னப்பா நம்ம ரீஜனல் லெவல் ஃபாலோ பண்ணுற இந்த இடத்துல. ஓகேவா?
நம்மள மாரியே பல கட்சிகள் ஃபாலோ பண்றாங்க. எங்க ஃபாலோ பண்றாங்கன்னா, பிரான்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க, ஸ்வீடன்ல ஃபாலோ பண்றாங்க, அண்ட் என்னது நார்வேல ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்தியால ஏன் சார் பல கட்சி முறைய ஃபாலோ பண்றோம்? ஏன் வந்து இரு கட்சி முறைய கொண்டு வரல அப்டின்னா, இந்தியா இஸ் அ என்னது டைவர்சிஃபையிங் கண்ட்ரி. இந்தியான்றது மக்கள் என்னது எல்லாம் இந்தியால கூடிய மக்கள் என்னது எல்லாரும் என்னது ஒரே மக்களா? இல்ல. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு இங்க இந்த மக்களுடைய பாரம்பரியம் வேற, பண்பாடு வேற, மொழி வேற, கல்ச்சர் வேற. பக்கத்துல கேரளா இருக்குது. அவங்களுடைய மொழி வேற, அவங்களுடைய கல்ச்சர் வேற, அவங்களுடைய என்னது பண்பாடோ என்னது அவங்களுடைய என்னது அவங்க இருக்கிற செயல் என்னது அதெல்லாம் என்னது வெவ்வேறா இருக்குது. ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் போயிருங்க. அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா ஓகே அங்கெல்லாம் நிச்சயமாங்க மக்கள் வந்து அவங்களுடைய என்னது பழக்கவழக்கம் வேற மாரி இருக்கும். அவங்களோட பண்பாடு, நாகரிகம் ஓகேவா? பாரம்பரியம் எல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும்? டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப இந்தியான்றது இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஒன் பெர்சன், ஒன் டாமினன்ட் கம்யூனிட்டி. அப்ப இந்தியான்றது ஒரு டைவர்சிஃபைங் கண்ட்ரி அப்படின்றனால இந்தியா ஷுட் ஃபாலோ த மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஓகே. இதுல நேஷனல் பார்ட்டி அன்ற பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சி பார்க்குற விதத்துல ஓகேவா? அவங்களுடைய வேலை என்ன பண்ணா, தி இன்ஃப்ளூயன்சிங் த சென்ட்ரல் பாலிசிஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஓகேவா? யார் வந்து என்னது தேசிய கட்சியா இருக்காங்களோ அவங்க நினைச்சுவாங்க, மத்தியில நினைச்சுவாங்க அதற்குரிய பாலிசிஸ அவங்களுடைய இது இருக்குல்ல, நிர்வாகத்த அவங்க நினைச்சுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்தியால வந்து இந்த பார்ட்டி நேஷனல் பார்ட்டிப்பா, இவங்க ஸ்டேட் பார்ட்டிப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் சிம்பல்ஸ், எலக்ஷன் சிம்பல்ஸ், அலாட்மெண்ட் அண்ட் ரீஆர்டர் அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குது. 1968ல ஓகேவா? அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுல யாரா நேஷனல் பார்ட்டி, இந்தியால யாரா தேசிய கட்சி, இந்தியால யாரானது ஸ்டேட் பார்ட்டி, மாநில கட்சி என்னது அது மக்கள் சொல்லுது இந்த இடத்துல. அப்ப யாரெல்லாம் சார் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்ட்டி? யாரெல்லாம் நேஷனல் பார்ட்டி அப்படின்னா, ஒரு கட்சி ஓகேவா? எ பார்ட்டி ஹேவ் அ ரெகக்னைஸ்ட் இன் 4 ஸ்டேட் ஆஸ் அ ஸ்டேட் பார்ட்டி. அப்படின்னது ஒரு கட்சியானது எத்தன 4 ஸ்டேட்ல ஓகேவா? 4 ஸ்டேட்ல அது ஸ்டேட் பார்ட்டியா இருந்துச்சுன்னா, அவங்க என்ன செய்யலாம்? தே ஹேவ் டு கிளைம் இன் த நேஷனல் பார்ட்டி. அப்ப தானே 4 ஸ்டேட்ல அவங்க என்னது மாநில கட்சியா இருந்தா, அவங்க என்ன செய்யலாம்? தே ஹேவ் டு ரெகக்னைசிங் அஸ் த நேஷனல் பார்ட்டி. ஓகேவா? ஒன் திங். அடுத்து பார்த்தீங்கன்னா, 3 டிஃபரண்ட் ஸ்டேட்ல அட்லீஸ்ட் 2% சீட்ஸ் வந்து அவங்க என்னது வின் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க என்ன செய்யலாம்? தே ஹேவ் டு என்னது ரெகக்னைசிங் அஸ் த நேஷனல் பார்ட்டி. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டேட்ல 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வாங்கிட்டு அண்ட் ஓகேங்களா? 4 சீட்ஸ் வின்னிங் இன் லோக்சபா எலக்ஷன். ஓகேவா? அப்ப யாரெல்லாம் இந்த கிரைட்டீரியா ஃபாலோ பண்றாங்களோ, அவங்கலாம் யாரு? நேஷனல் பார்ட்டி அப்படின்றாங்க இந்தியாவுல. அப்ப இந்தியாவுல மொத்தம் எத்தன சார் இப்போதைக்கு நேஷனல் பார்ட்டி இருக்குது? இப்போதைக்கு எத்தன ஒரு 6 பார்ட்டி இருக்குது. அந்த 6 பார்ட்டி யாரெல்லாம் சார்? பிஜேபி அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், தென் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட்ல இருக்கவங்க ஓகேவா? தென் 4th ஒன் இஸ் த ஆம் ஆத்மி பார்ட்டி ஓகேங்களா? அண்ட் 5th ஒன் இஸ் த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி ஓகேவா? பிஜேபி, ஐஎன்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஓகேவா? ஆம் ஆத்மி ஓகேவா? 6th ஒன் யார் இருக்காங்க இடத்துல உங்களுக்கு வந்து ஓகேவா? ஆம் ஆத்மி இருப்பாங்க ஓகேவா? பிஜேபி இருப்பாங்க, ஐஎன்சி இருப்பாங்க, சிபிஐ இருப்பாங்க ஓகேவா? தே ஆல்சோ கிவன் தி இம்பார்ட்டன்ட் பார்ட்டிஸ் ஆல்சோ ஓகேவா? எஸ் ஓகேவா? ஐஎன்சி எஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஓகேவா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஓகேவா? தட்ஸ் ஆல் ஓகேவா? மொத்தத்திலப்பா விகவனப்பா 6 பார்ட்டிஸ் இருக்கா? என்னது ரெகனைஸ் தி நேஷனல் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த இடத்துல ஓகே. இது உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு போதுமான இந்த இடத்துல ஓகேவா? ஸோ நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டியா இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஐஎன்சியா இருக்கட்டும், சிபிஐ எம்ஆ இருக்கட்டும் ஓகேவா? அவங்களாம் யார் இந்தியாவில் வந்து யாருப்பா? நேஷனல் பார்ட்டி ஓகேவா? 6th பார்ட்டி யார் அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பிஎஸ்பி பாங்க, பகுஜன் சமாஜ் பார்ட்டிம்பாங்க ஓகே. அது வந்து என்னது அவங்க சிம்பிள் வந்து என்னது யானை சிம்பிள் இருக்கும் ஓகேவா? அதான் அந்த பார்ட்டி அந்த 6th பார்ட்டி ஓகேவா? இவங்க யாருப்பா? நேஷனல் பார்ட்டி இந்த இடத்துல ஓகேவா? ஓகே. தென் ரீஜனல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஸ்டேட் பார்ட்டி சார்? யாரெல்லாம் வந்து ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்றாங்க சார்? யாரெல்லாம் வந்து மாநில கட்சின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பார்ட்டி அதுக்கான தகுதிகள் ரெகக்னேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பார்ட்டிக்கு வந்து யார் வந்து அட்லீஸ்ட் 8% வேலிட் ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க ஸ்டேட் பார்ட்டி ஆகிக்கலாம். யார் வந்து ஒரு எம்பி லோக்சபாவில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம்? ஸ்டேட் பார்ட்டி அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க ஓகேவா? இதுவோ ஓகேவா? தே ஆல்சோ கிவன் த மோர் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓகேவா? யாரெல்லாம் 6% வேலிட் ஓட்ஸ் வாங்கி ஒரு எம்பி வாங்குறாங்களோ அவங்க என்னது ஸ்டேட் பார்ட்டி ஆகலாம். அல்லது யாரெல்லாம் 6% வேலிட் ஓட்ஸ் வாங்கி
ஓகேவா? 2 எம்எல்ஏ வச்சிருக்காங்களா, அவங்க யாருப்பா? ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஓகே. அப்ப ரீஜனல் பார்ட்டின்ற பார்த்தீங்க என்னது, அப்ப வந்து மாநில கட்சின்றது யாருன்னா, அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் நினைச்சு இது வந்து மோட்டிவா இருக்கும். பட் நேஷனல் பார்ட்டின்றது என்னது, தேசிய அளவுல என்னது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய என்னது ஒரு வெளிப்பாடா இருக்கும். ஓகே. இதான் ஓகே. அப்ப ரீஜனல் பார்ட்டி எக்ஸாம்பிள் யாரு? ஏடிஎம்கே, டிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி. ஓகே. இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டின்றது இது இவங்க யாரு இப்ப வந்து இவங்க நமக்கு வந்து நேஷனல் பார்ட்டி. இப்ப நமக்கு நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஓகேவா? இவங்களுடைய ஃபங்ஷன் செயல்பாடுகள பார்த்தீங்க அப்டின்னா, ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னது வாய்ஸ் கன்சிடர் ஆஃப் த டிஃபரண்ட் கம்யூனிட்டீஸ் அண்ட் ரீஜியன்ஸ். ஓகே. அப்ப என்னது ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய வாய்ஸ், அவங்களுடைய குரல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் தான் யாரு? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்டின்றாங்க. அது போக என்னது தே ஆர் த ஒன் கவர்னன்ஸ். ஓகே. எப்ப அவங்க வந்து வின் பண்றாங்களோ மெஜாரிட்டியா, அவங்க என்ன செய்வாங்க? கவர்ன்மெண்ட்ட ஃபார்ம் பண்றாங்க. அப்ப வின்னிங் பார்ட்டிஸ் ஃபார்ம் தி கவர்ன்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த பாலிசி மேக்கிங் அட் த ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் நேஷனல் லெவல். அப்ப என்னது யார் வந்து ஸ்டேட் எலக்ஷன்லயோ ஆர் நேஷனல் எலக்ஷன்ல வின் பண்றாங்களோ, அவங்க தான் என்ன செய்வாங்க? ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க? அந்த பாலிசிய ஃப்ரேம் பண்றாங்க. அவங்க தான் அது லா மேக் பண்றாங்க மெஜாரிட்டியா. ஓகே. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன முக்கியத்துவம் சார் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கவர்ன்மெண்ட். பிகாஸ் இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகே. அது என்னது தட்ஸ் வை வி நீட் ஷுட் பி எ தட்ஸ் வை வி நீட் ஷுட் பி எ கவர்ன்மெண்ட். ஓகேங்களா? தி பார்ட்டி வித் அ மெஜாரிட்டி ஃபார்ம்ஸ் கவர்ன்மெண்ட் லெட் பை த பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அப்ப மத்தியில எந்த பார்ட்டி வந்து அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோ அந்த அந்த பார்ட்டியோட தலைவர் நினைச்சுவாங்க பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. மாநிலத்துல எந்த கட்சி அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோ அந்த கட்சியோட கட்சி சொல்லுவாங்க சீஃப் மினிஸ்டர் மக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போசிஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா as per the மவுலாங்கர் ரூல். ஓகேவா? as per the மவுலாங்கர் ரூல் படி எந்த பார்ட்டி வந்து எந்த சிங்கிள் அட்ஜஸ்ட் பார்ட்டி அதாவது கூட்டணி வைக்காம அந்த கட்சி மட்டும். ஓகேங்களா? எந்த பார்ட்டி வந்து சிங்கிள் அட்ஜஸ்ட் பார்ட்டி வந்து 10 அட்லீஸ்ட் 10% ஆஃப் த சீட் வச்சிருக்காங்களோ அவங்க தான் என்னதுப்பா அப்போசிஷன் பார்ட்டிம்பாங்க. அப்போசிஷன் பார்ட்டிம்பாங்க. 2014 இருந்து 2024 வரைக்கும் என்னது மத்தியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தேர் இஸ் நோ அப்போசிஷன் பார்ட்டி. 2025 அதுக்கடுத்து எலெக்ஷனுக்கு அடுத்து யாருக்கு யார் வந்திருக்காங்க? காங்கிரஸ் பிகம் அப்போசிஷன் பார்ட்டி. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகேவா? பண்ணது அட்லீஸ்ட் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அட்லீஸ்ட் அது ஷுட் பி செக்யூர் தி 10% ஆஃப் த சீட்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓகேவா இது பார்க்குறோம் நம்ம. ஓகே. முக்கியமான நம்ம இது பார்க்குறோம் கிறிஸ்டின் பார்க்குறோம். ஓகேவா? என்ன வைக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் இந்த டைனஸ்டிக்ன்றாங்க. டைனஸ்டிக் என்னது சார் வந்து தாத்தா வந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. அடுத்து மகன். அடுத்து என்னது அவங்களோட மகன். அப்போ தே ஃபாலோயிங் த டைனஸ்டிக் மாடல் ஆஃப் பாலிடிக்ஸ். அப்போ ஒரே குடும்பம் என்ன பண்றாங்க? ஒரு கட்சி என்ன பண்றாங்க? ஆக்குபை பண்றாங்க. மற்றவங்க இருப்பாங்களே அந்த மற்ற இருப்பாங்களே அந்த தொண்டர்கள். ஓகேவா? மற்ற வேலை செய்வாங்கல்ல, அவங்களாம் என்னது பெருசா வர்றதில்ல சார். அது என்னது மிகப்பெரிய என்னது இருக்காது. செகண்ட் கரப்ஷன் என்னது ஊழல். ஓகேவா? மிஸ்யூஸ் ஆஃப் பவர். அவங்க என்ன பண்றாங்க? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஓகேவா? ஆல்சோ பிளாக் பண்ணி தட்ஸ் கால்டு கரப்ஷன். ஓகேவா? இந்த எலெக்ஷன் ஓகேவா பண்ணது அவங்க என்ன பண்றாங்க? ஓட்டுக்கு என்ன பண்றாங்க? பண்ணது அவங்க வந்து பணம் குடுக்குறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? இதெல்லாம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் என்னது தி டூயிங் த ராங் வே அப்படின்றாங்க இந்த இடத்துல. ஓகே. தென் பார்த்தீங்கன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஓகேவா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் ஒரு அமைச்சர் இருக்காரு. ஓகேவா? ரயில்வே அமைச்சர் இருக்காரு. எங்கேயாவது ட்ரெயின் கீழே வந்துச்சா அவர் வந்து என்ன 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 பண்ணுவார்? அவர் வேலையை அவர் வந்து விட்டுருவார் வேலையவே. பட் இன்னைக்கு அப்படியா? கிடையாது. ஓகேவா? ஒரு அமைச்சர் இருக்காரா? ரயில் வந்து கீழே கவுந்துருச்சா? அது என்னது எதிர்பாரம் பண்ணுது அது வந்து அந்த ரயிலுக்கு என்ன ஆயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்? இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் வேற. இன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருக்குது. அப்போ என்னது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னது ஒரு கிரிமினல் கேஸ்ல இருக்கிறது உள்ள இருக்காருங்க பார்ட்டியில் இருக்காருன்றாங்க. அப்போ அவரோட மோட்டிவ் வந்து என்னது தப்பா போயிருது மக்கள்கிட்ட அப்படின்றாங்க இந்த இடத்துல. அண்ட் கோலிஷன் பாலிடிக்ஸ் அண்ட் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னா என்ன பண்ணா கூட்டு ஆட்சி அல்லது கூட்டணி அரசியல்ன்றாங்க. எந்த ஒரு பார்ட்டி இன்னைக்கு என்னது தனித்து நிற்க முடியல. அவங்க என்ன பண்றாங்க? மற்றவங்க கூட கூட்டணி வச்சு அவங்க என்னது வின் பண்றாங்க. இதனால என்னது இன்ஸ்டபிலிட்டி அப்படிம்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 1968 டூரிங் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட். ஓகேவா? தே வாண்ட் டு அகைன்ஸ்ட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்.
காங்கிரஸ் அவங்க நினைச்சுவாங்க கட்சிய ஆரம்பிச்சவங்க வந்து பெருசா போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க அப்போசிஷன் பார்ட்டி நினைச்சுவாங்க எல்லா பேரும் ஒரு கூட்டம் மாரி வச்சு, கூட்டணி வச்சு அவங்க நினைச்சுவாங்க ஆட்சி அமைப்பாங்க. பட் இட்ஸ் நாட் கோயிங் ஃபார் என்னது ஃபுல் டேர்ம் பீரியட் ஓகேங்களா? அது என்னது பாதியில என்னது 5 கழிச்சு ஆட்சி வந்து கலைஞ்சிரும். அப்ப எப்ப வந்து ஒரு கட்சி வந்து கூட்டணியா ஒரு ஆட்சி கூட்டணியா வைக்கிறாங்களோ, இது என்னது இட்ஸ் எ ஹைலி அன்ஸ்டேபிள் ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஓகே. லாஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா அது வந்து இருக்கக்கூடிய இது பார்க்க இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஓகேவா? வி ஹவ் டு கோயிங் ஃபார் என்னது சம் ரிஃபார்ம்ஸ் என்ன கொண்டு வரலாம் அப்டின்னா, புரமோட்டிங் இன்டர்னல் டெமோக்ரஸி நம்ம என்னது உள்ள கொண்டு வரலாம் அப்டின்றாங்க. அப்புறம் என்ன சார் அப்டின்னா, என்கரேஜிங் ஓப்பன் லீடர்ஷிப் எலக்ஷன்ஸ் அண்ட் ஃபேர் டிசிஷன் மேக்கிங் வித்தின் பார்ட்டிஸ் என்னது அப்ப என்ன செய்யணும், ஒரே குடும்பத்திலிருந்து என்னது ஒரே ஃபேமிலில இருந்து சிஎம், அடுத்த சிஎம், அப்புறம் இந்த டெப்யூட்டி சிஎம் என்னது இந்த மாரி என்னது வராம, என்னது அந்த கட்சி என்ன செய்யணும், அவங்களுக்குள்ள பேசி என்னது 5 இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க 5 இருக்கக்கூடிய பல 5 இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் என்னது அவங்க என்னது அவங்கள வச்சு என்னது அவங்கள நிப்பாட்டி என்ன செய்யணும், ஓட்டு போட வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அப்புறம் என்னதுப்பா, என்ஷூரிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி என்னது வெளிப்படைத்தன்மை மற்றும் என்னது பொறுப்புகளை அவங்க என்னது உணர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும் கண்டிப்பானது டோன்ட் கோ ஃபார் அ கரப்ஷன், டோன்ட் என்னது இண்டல்ஜ் இன் த கிரிமினலைசேஷன் ஓகேங்களா, அண்ட் டோன்ட் ஃபாலோ த டைனாஸ்டிக் கண்ட்ரோல் என்னது ஒரே சமயம் என்னது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க ஓகேங்களா. தட்ஸ் ஆல் ஓகேவா. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண இது என்னது மோர் தென் ஃபார் அஸ் ஓகேங்களா கைஸ். தேங்க் யூ கைஸ்.